இந்த வீடியோ புரியணும்னா இந்த வீடியோ பாருங்க. என்னடா என்னத்தையும் போடுறாங்க நம்ம வெடிச்சுது அப்படின்னு காக்குறீங்களா? அதாவது வந்து ஈரான்ல வந்து ஒரு ஆயுதங்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்த வந்து நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு ஆதாரம் வந்து இந்த வீடியோ தான் அப்படின்ற மாதிரியா அமெரிக்கா நம்ம தலைவர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காப்ல. சரி, தலைமை வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாப்புல, நாங்க வந்து காலையில 6 மணிக்கு, அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில 6 மணிக்கு முக்கிய செய்தி வந்து சொல்ல போறேன். ஏன்னா வந்து அமெரிக்காலே போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா மக்கள் எல்லாரும், நீ மண்ணெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா, நீ வந்து இங்க வந்து பேசாம உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டம், இஸ்ரேல்ல போராட்டம், இப்படி பல இடங்களில் போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து சொன்னாப்புல, நான் காலைல 6 மணிக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் நம்ம தலைவன் சொல்லியிருந்தாப்புல. சரி, போற வந்து நிப்பாட்ட போறேன் அப்படின்றதான் சொல்லுவாரு. நானும் எதிர்பார்த்தேன், எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குழப்பியிருக்காப்புல. அதாவது வந்து 3 வாரத்துக்கு அடுத்து தொடங்கிய ஒரு 2 வாரத்துக்கு வந்து 3 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போரை வந்து நாங்க தொடங்க போறோம். ஈரான் மேல கண்ணா பின்னான்னு தாக்குதல் நடக்க போறோம், ஈரானை மொத்தமா முடிக்க போறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காலையில 6 மணிக்கு கொடுத்திருக்காரு. ஏப்ரல் 1, அதாவது மாசம் 1ஆம் தேதியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களோட வயிறுல அடிச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம். வணிக சிலிண்டரோட விலையை வந்து பாத்தீங்கன்னா 203 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 19 கிலோ இருக்கக்கூடிய வணிக சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர், இந்த ஹோட்டலுக்கு டீ கடைக்குன்னா யூஸ் பண்ணுவாங்களா அந்த சிலிண்டர். ஆனா இப்ப இது கள்ள சந்தையில 6000 ரூபாய்க்கு மேல தாண்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்னவா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் அதனால வெளியோட்டமாவே வந்து பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு இருக்கிறது நல்லா தெரியுது. கூடிய தூக்கிட்டு வந்துட்டாங்க இங்கிலாந்து. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹர்மோஸ் கடல் வழி தடத்தை வந்து நாங்க ஓபன் பண்றதுக்காண்டியா நாங்க ஒரு 35 நாடு சேர்ந்து நாங்க பேசியிருக்கோம்ப்பா. நாங்க வந்து இந்த ஹர்மோஸ் கடல் வழி தடம், அந்த கப்பல் போக்குவரத்தை வந்து நாங்க ஓபன் பண்ண போறோம். அதுக்கு தேவையான நடவடிக்கை வந்து எல்லாத்தையும் நாங்க எடுக்க போறோம். உறுதிமொழி எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நாங்க வந்து இது பண்ண போறோம். ஆனா இந்த ஒரு போருக்குள்ள வந்து நாங்க போறது கிடையாது. எங்களோட எதிர்காலம் கருதி வந்து எங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய்னா எல்லாமே வந்து தீரப்போகுது. எங்க எதிர்காலம் கருதி நாங்க இந்த ஒரு போக்குவரத்தை வந்து தொடங்குறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ண போறோம்ன்ற மாதிரியா ஒரு 35 நாடோட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த இங்கிலாந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப்போட வாய் கிடையாதுங்க அது, அது ஒரு வெடிகுண்டு. அதாவது காலையில 6 மணிக்கு வந்து சர்ச்சையா வந்து ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு பொதுமக்களுக்கு இடையில. அதை பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட பேரல் இருக்கு பாத்தீங்கன்னா $105 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை பேசுறதுக்கு முன்னாடி வந்து $100 இருந்த கச்சா எண்ணெய் ரேட்டு டொனால்டு ட்ரம்ப்போட பேச்சுக்கு பிறகு $5 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சர்ச்சை பேச்சுனால. இந்த ஒரு நியூஸை படிக்கும் போதாங்க ரொம்ப ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நம்ம வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை பார்க்குறாங்க, நம்ம என்னோட பசங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதாவது வந்து இப்ப பிரிட்டன் இந்த போர் நடந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வளைகுடா நாடுகள், இந்த சவுதி, துபாய், இந்த குவைத், இந்த நாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த நாடுகள்ல இருந்து இந்த பிரிட்டனை சேர்ந்தவங்க, அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறிட்டாங்கன்னா இந்த போர் காரணமா. ஆனா நம்ம இந்தியாவில் எவ்வளவு பேர் வெளியிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? இந்த வளைகுடா நாடுகள் எல்லா நாடுகளையும் சேர்த்து நம்ம இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்களா அந்த வளைகுடா நாடுகளை, மிடில் ஈஸ்ட்ல. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்த பிறகு எவ்வளவு பேர் வெளியேறி இருக்காங்க தெரியுமா? நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க 4 லட்சம் பேர் தான், வெறும் 4 லட்சம் பேர் தான். 1 கோடி இங்க இருக்கு, 4 லட்சம் இருக்கு. அந்த 4 லட்சம் பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதி பேர், அதே மாதிரியா டூரிஸ்ட் பாதி பேர் தான். ஓகேவா? வேலை பார்க்குறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியேறலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றது, இந்தியாவுக்கு வந்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன இங்க செஞ்சிட முடியும், அவ்வளவு சம்பளம் கிடைக்குமா, குடும்பத்துக்காண்டி என்ன பண்றது. இப்ப வேலையை விட்டுட்டு இந்த லீவே வந்து இப்ப துபாயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல கிடக்கு. வேலை இல்லாம தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களாம் இங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி துபாய் போக முடியாது. துபாய் போனாலும் அந்த வேலை கிடைக்குமான்றது தெரியல. இதுதான் பலவேறாத காரணங்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இது நான் லைவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட காரணம் வந்து பாத்தீங்கன்னா மனிதாபிமான உதவிகள் வந்து ஈரானுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மெடிக்கல் சார்ந்த பொருட்கள், அப்புறம் சாப்பிடுற சார்ந்த பொருட்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மார்ச் 18ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து இந்தியா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஃபிளைட் வந்து ஈரான்ல இருந்து கிளம்பி இருக்கு. அதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த பொருட்களை வந்து ஏத்திட்டு போறதுக்காண்டி ஈரான்ல இருந்து ஃபிளைட்ன்றது கிளம்பி இருக்கு. அந்த ஃபிளைட்டை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. என்னடா நீ இந்தியாவுக்கு எதுக்குறா போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்டை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தாக்குதல் பண்ண மாதிரியே ஈரான் தகவல் வெளியிட்டு இருக்காங்க.
உலக நாடுகளை எங்கே அந்த போர் கொண்டுட்டு போகுது அப்படின்றது தெரியலைங்க. இப்ப டொனால்டு ட்ரம்ப் இப்ப சர்ச்சையான ஒரு பேச்சை வேற வந்து கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போர்ன்றது அவ்வளவு சீக்கிரத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்துக்கு போகும். லேசா குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே அந்த மாதிரி கிடையாது. என்ன நடக்குதுன்றத எப்பயும் சொல்ற மாதிரி தான், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். போர் முடியுது அப்படின்ற மாதிரியே ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.